ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சிங்கப்பூரில் கபடி லீக் நடக்குதுங்க. ஸோ கபடி மேட்ச் வந்து சிங்கப்பூரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ 42 டீம் கிட்டத்தட்ட 42 டீம் வந்து இங்கே வந்து கபடி விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் கபடிக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குமா அப்படின்றது நானே இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யாரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி அவங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். சிங்கப்பூரில் கபடி மேட்ச்சு ஏகப்பட்ட கூட்டா உள்ள ஆல்ரெடி மேட்ச்சு போயிட்டுருக்கு. புதுக்கோட்டை ஆடுகள் அவரை எதிர்கொள்ளும் தென்தங்கத்தை ஆடுகள் தென்தங்கத்தை ஆடுகளை வருகின்றோம். ஆடுகளும் ஒன்றியாக வேண்டிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கபடி மேட்ச் நடக்கிற இடம். மொத்தம் 2 கோர்ட் இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஒரு மேட்ச் நடந்துருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. சிங்கப்பூரில் கபடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், சிங்கப்பூருக்கு நேஷனல் டீமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கபடிக்கு. அதுலேயுமே நம்ம ஊர் சேர்ந்தவங்க நிறைய பேர் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலுங்க. கபடிக்கு சிங்கப்பூரில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது எனக்கு என்னைக்கு தான் தெரியும். பாருங்க, கபடி பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் சிங்கப்பூரில். யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கே கபடி பார்க்குறதுக்கு. வேறு லெவல் க்ரௌடில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 42 டீம்னு சொல்லியிருக்காங்க. லீக் முடிஞ்சு செமிஃபைனல், அடுத்த ஃபைனல். இன்றைக்கே வந்து கப்பை கொடுத்துருவாங்க. கப்பை ஏகப்பட்ட கூட்டம். சிங்கப்பூரில் கபடிக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குமா அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க கபடி எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி அவங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.